பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக இந்த கிளாஸ்க்கு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய புரிதலை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வேதத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் வீக் நாம் எக்ஸோடஸ் 25 40 வரைக்கும் பார்த்தோம். 25 40 வரைக்கும் நம்ம பார்த்தோம். நியர்லி 15 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணோம். அண்டர் ஒன்லி ஒன் தீம். அது என்ன தீம்? ஆமாம், டேபர்நாக்கிள், கூடார, எப்படி ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ரக்சர், ரெக்குயர்மெண்ட், அது எல்லாத்தையும் நம்ம தியாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரைட். அப்போது என்னெல்லாம் ஒயிட் டேபர்நாக்கிள், ஏன் அவங்களுக்கு டேபர்நாக்கிள் தேவைப்பட்டுச்சு? உங்களுடைய நோட்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லலாம். என்னெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க? ஒயிட் டேபர்நாக்கிள் ஏன் ஆண்டவர் ஒரு பில்டிங் அவங்களை கட்ட சொல்லலை, ஏன் டேபர்நாக்கிள் வைக்க சொல்றார்? ஒயிட் டேபர்நாக்கிள். நம்ம நிறைய தியாலஜி பார்த்தோம், தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். வெரி குட். அதாவது ஃபேரோ பேலஸில் தான் இருக்கிறாரு, ஒரு பெரிய அரண்மனை. அங்கே இஜிப்சியன் டெம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும், கோல்டில் இருக்கும். அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டாக இருக்கக்கூடிய, கவுண்டர் இமேஜாக இருக்கக்கூடியது தான் டேபர்நாக்கிள். வெரி சிம்பிள். ரைட். இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். டேபர்நாக்கிளுக்கு நிறையா லெதர் யூஸ் பண்ணாங்கல்ல, என்னென்ன லெதர்லாம் யூஸ் பண்ணாங்க? அதுதான் பேட்ஜர், அது அவுட்டர் கோட்டு. இன்னர் கோட் ரேம் உடைய தோல்லேருந்து அதை எடுத்து செய்கிறாங்க 2. அதுக்கப்புறம் கலர்ஸ். ஆமாம். ஸோ இங்கே இருக்கிற அவுட்டர் ஸ்க்ரீன் பேட்ஜர் ஸ்கின்னில் தான் அவங்க பண்ணாங்க. உள்ள 7 லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இயர்லி ஒன்ஸ் தான் ப்ரீஸ்ட் உள்ளே போவார். ஸோ இந்த லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. என்னெல்லாம் கலர்ஸில் இருந்துச்சு? ஆமாம், ப்ளூ, ரெட்டு, பர்பிள், இந்த கலர்ஸ்லலாம் இது இருந்துச்சு. இதுக்குள்ளே ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் இருந்துச்சு. அந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட்டுக்கு உள்ளே என்ன இருந்துச்சுன்னா மன்னா ப்ளஸ் அந்த ஸ்லேட்ஸ், டேப்லெட்ஸ் அது இருந்தது. இங்கே சீட் ஆஃப் மெர்சி அது இருந்துச்சு. சீட் ஆஃப் மெர்சி இண்டிகேட்ஸ் ஆண்டவர் மக்கள் மேலே வச்சிருக்கிற அவருடைய கிரேஸை சொல்கிறதுக்காக சீட் ஆஃப் மெர்சி இருந்துச்சு. அப்புறம் செராஃபிம்ஸ், சேருபீன்கள், கேராபீன்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த எவன்லி பாடிஸோடைய ரெப்ளிகேஷன் அங்கே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஆல்டர் பார்த்தோம். இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, இது இன்சென்ஸ் ஆல்டர்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் ஆல்டர்னா இந்த ஆல்டரில் டைரெக்டாக ஒரு பலி நடக்காது. இதில் இன்சென்ஸ் தான், இன்சென்ஸோட சேர்த்து தான் இது பண்ணுவாங்க. இதுதான் மெயின் பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்குற இடம். இதுதான் ஆல்டர், அதாவது எரிக்கிற இது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இங்கே மெனோரான்னு சொல்லப்படுற அந்த லேம்ப் இருக்கும். அங்கே அந்த டேபிள், அப்போ ஷூ டேபிள் சொல்கிற பிரெட்ஸ் வைக்கக்கூடிய டேபிள் இருந்துச்சு. அதாவது சமூகத்து அப்போ எவ்ரி டே ஈவினிங் ஆனவுடனே அதை மாற்றணும். மார்னிங்கில் அது ஃப்ரெஷ்ஷாக புதுசு வைப்பாங்க. ஸோ இதுதான் அதுதான் ஸ்ட்ரக்சர். கரெக்ட். ஆல்மோஸ்ட் நான் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அவங்க வந்தோன்னு ஒரு சேலஞ்சு கொடுத்தேன், யாராவது இதை மனப்பாடமாக வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லி. யாரும் வரையலை. பட் நெக்ஸ்ட் வீக் திருப்பி நீங்கள் மைண்டில் வச்சு யாராவது அதை வரையலாம். ரைட். அதுக்கு அடுத்தது டேபர்நாக்கிள் உடைய சிம்பலிசம் என்ன? அந்த டேபர்நாக்கிளை கட்டுறதுக்கு மக்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். இப்போ நமக்கு பை காட்ஸ் வில் இருந்ததுன்னா நம்ம நாளாகமம் பார்ப்போம், Chronicles. Solomon built temple of God. ஆனால் இங்கே அப்படி கிடையாது.
ஸோ சாலமோனுடைய டெம்பிள் வந்து இட் இஸ் லைக் ஈஜிப்ஷியன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சாலமோன் ரொம்ப ஈஜிப்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கார். ரைட். ஸோ அதை நம்ம அப்போ பார்க்கலாம், நம்ம நாளாகம் பார்க்கும்போது வச்சுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் பில்ட், பீப்புள் ஆஃபர்ட், அதுதான் முக்கியம். மக்கள் சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கிறார்கள். என்னென்ன காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இருக்குது. எல்லாமே ஃப்ரீ வில் ஆஃபர் தான். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க, யாரையும் நோ கம்பல்ஷன். இதுதான் கடவுள் அங்கே சொல்றது ஒன்று. வெரி குட். அடுத்தது என்ன எழுதியிருக்கீங்க உங்கள் நோட் புக்ஸில் பார்த்தாலே சொல்லுங்கய்யா. அந்த டேபர்நாக்கிளுடைய இன்னொரு தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஏன் நம்ம இப்போ ரீகால் பண்ணுறோம்னா கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்களும் எழுதிப்பாங்க அதுக்காக. ஸோ இந்த டேபர்நாக்கிளுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது நடுவில் இருக்கு. ஆமாம், அதாவது அவங்களுடைய கேம்புக்கு நடுவில் இருக்கு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? ஆமாம், காட் dwells in our midst. கடவுள் நம் மத்தியிலே நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். பட் அதே எக்ஸோடஸில் மோசஸ்க்கு கோவம் வந்துருச்சு. டேபர்நாக்கிளை எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டார்? இங்கே போட்டார். அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டேபர்நாக்கிள் வந்து மூவ் பண்ணலாம். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட ஜேர்னியிங் காட். ஆமாம், அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளவு தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா பார்த்தோம், பட் நேரம் கருதி நான் அதை முடிச்சிடறேன். ஒன்று நமக்கு டைம் இல்லாதனால முடிக்க முடியாமல் போச்சு. அது சாப்டர் 32 மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போகலாம். சாப்டர் 32 எக்ஸோடஸ். ஒரே ஒரு சம்பவம் தான். மோசஸ் மேலே இருக்காரு. he was at மவுண்டைன், இது சைனாய் மவுண்டைன் டாப்பில் இருக்காரு. ஆனால் கீழே வந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். அதுக்கு வந்து ஆரன் வந்து கோல்டன் ஆர்னமெண்ட்ஸில் மக்கள்கிட்ட வாங்கிட்டு அவர் வந்து ஒரு கோல்டன் காஃப் செஞ்சு வைக்கிறார். மக்கள் எல்லாரும் அந்த கோல்டன் காஃபை தேவர் ஆல் வர்ஷிப்பிங் கோல்டன் காஃப். இப்போ நான் வந்து இந்த இன்சிடெண்ட்டை திருப்பி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் வி ஆல் வெல் வெஸ்ட் இன் தட். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஏன் why people built இல்லைனா ஒரு erected this golden calf image? கோல்டன் காஃப் எதை சிம்பலைஸ் பண்ணுது? செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. இந்த ஒரு 3 பேர் வராங்க ஆபிரகாமை பார்க்கறதுக்காக, சாப்டர் 18 ஜெனசிஸ். அப்போ அவங்களுக்கு பலி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஒரு கொழுத்த கன்றை தான் அடிக்கிறார். ஏன்? கொழுத்த ஆடோ இல்லை கொழுத்து வேற ஏதோ ஒரு கோழியோ அப்படி ட்ரை பண்ணல. அவர் வந்து காஃப் தான் சூஸ் பண்றார். வை காஃப்? ஏன்னா இந்த கன்றுக்குட்டி இது வந்து ஒரு ஸ்பெஷலானது. காடுடைய பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை அது சொல்லுது. ஆக்சுவலாக அது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் தான். அதாவது கோல்டன் காஃப் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்பிள் தான். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இட் சிம்பிளைசஸ் என்னது? ஒரு ப்ராஸ்பரிட்டி. ரைட். இப்போ நீங்கள் மல்கியா 4ஆம் அதிகாரம், மலாக்கி சாப்டர் 4, அங்கே ஒரு வசனம் வருது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ரைட். ஸோ அது வந்து என்னன்னா, அவங்க கல்ச்சரில் கோல்டன் காஃப் அப்படின்னு சொல்றது வந்து கோல்டன் காஃப்ல காஃப் அந்த கன்றுக்குட்டின்னு சொல்றது வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், மங்களகரமான விஷயம், ஒரு பாசிட்டிவ் சைன். ரைட். ஓகே. அதில் எப்படி சொல்லலாம்னா, ஜெரோபயாம் இருக்கார். ஜெரோபயாம். அப்போ ஜெரோபயாம் என்ன பண்றாருன்னா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாலமோன் அவர் என்ன செய்யறாருன்னா, மக்களை தன் வசம் எடுக்கிறதுக்காக பெத்தேலிலும் தானிலும் அவர் வந்து கன்றுக்குட்டிகளை என்ன பண்றாரு? கன்றுக்குட்டி, அதாவது காஃபுடைய ஸ்டாச்சுஸை he was erecting there. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்றுக்குட்டிகளுக்கு மேலே மக்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணுது? இருக்குது.
ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சுரல் எலமெண்ட். கல்ச்சுரலி இந்த கேனனைட்ஸ் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுடைய இவங்களுடைய மனசில் இது வந்து ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கோடைய இண்டிகேஷனாக அவங்களுக்கு அது மைண்டில் இருக்குது. ரைட், இருக்குது. ஸோ கல்ச்சுரலி அவங்களுடைய அந்த வெஸ்ட் ஏஷியன் கல்ச்சரில் அது இருக்குது. சரி, இது எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ரைட், ஏன் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது த ஃபர்ஸ்ட் லா, த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, தேர் இஸ் நோ அதர் காட், ஒன்லி ஒன் காட், அவர் தான் யாவே. ரைட், அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற ஒருத்தர் இல்லை, அவருக்கு ஈக்குவலா நீ ஒரு சொரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ என்ன பண்ணக்கூடாது. ஸோ அந்த லா அடிப்படையில் இது கிடையாது, தவறு. இப்போ அவங்க செஞ்சது தப்பு. ரெண்டாவது, இது ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம். என்ன பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, மோசஸ்க்கு என்ன ஆச்சோ, மோசஸ் இதுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம். ஒன்று ஃபியர். வேற என்ன இருக்கலாம்? பயம். அப்புறம் லாஸ் ஆஃப் ஃபெய்த். வெரி குட். அதாவது விசுவாசத்தை இழந்துட்டாங்க. ஏன் விசுவாசத்தை இழந்துட்டாங்க? ஒன்று வந்து மோசஸ் இல்லை, காணோம். 40 days வெயிட் பண்ணாங்க. வேற டைம் பாஸ் இல்லை. இஜிப்சியன்ஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. இஜிப்சியனுடைய காட் எப்படி இருப்பாரு? ஜொகண்ணா, இஜிப்சியன் காட்லாம் காட்டுங்களேன். இஜிப்சியன் காட் ஒசிரிஸ், அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒசிரிஸ் எப்படி இருந்தாரு? அவங்க எல்லாருமே வந்து அனிமல்ஸ் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இஜிப்சியன் காட்ஸ் எல்லாருக்குமே அனிமல் இமேஜ் தான். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு காடுக்கும் ஒரு அனிமலோட கனெக்ட் ஆகும். நம்ம பார்த்தோம் அந்த 10 வாதைக்கும் நம்ம ஒரு காடு பார்த்தோம். ரைட், ஈக்குவல் காட்ஸ். ஸோ ஈஜிப்ட்லேயே அவங்க ரொம்ப நாள் இருந்ததுனால இஜிப்சியன் அந்த காடோடைய இமேஜஸ் வந்து அவங்க மனசில் இருக்கிறதுனால அவங்களும் கடவுளுக்கு ஒரு இமேஜ் இருந்தால், அதாவது விசிபிளாக ஒரு விஷயம் நமக்கு இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய பழக்கம். அவங்களால வந்து இதை விட்டு வெளில வர முடியல. 2. ரைட், இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எப்பவுமே வந்து யாரோ ஒருத்தர் இவங்களை லீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஸ்லேவ்ஸாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபார்மர் ஸ்லேவ்ஸாக தான் இருக்காங்களே தவிர லிபரேட்டட் பீப்புளாக இல்லை, ஃபார்மர் ஸ்லேவ்ஸ் தான். ஸோ அந்த ஸ்லேவ் மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி, சம்மோன் ஹேஸ் டு லீட் அஸ். எங்களை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? லீட் பண்ணணும். இருந்தது மோசஸ், இப்போ நோ மோர். ஸோ எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். இப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் தான் அவங்கள என்ன பண்ணிடுச்சுன்னா இதை செய்யறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. ரைட், இதோடைய கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா 32ல் இது இன்னொன்று சொல்றாங்க பாருங்க. ஏபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏபிஸ், APIS, இஜிப்சியன் புல் காட். இஜிப்சியன் புல் காட். பாகாலுக்கும் இதே கன்றுக்குட்டி தான். பாகால் ஆல்சோ அவரும் வந்து இந்த மாதிரியான கன்றுக்குட்டி இமேஜ் தான் பாகாலுக்கும் இருந்துச்சு. பான்னு சொல்லுவாங்க. பா அப்படின்னு சொன்னாலே கன்றுக்குட்டி தான். மான்னு சொல்ல மாதிரி அது பா சொல்லுவங்களுக்கு. ஸோ அவங்க பானாலே கன்றுக்குட்டி தான். ரைட். ஸோ இப்படி வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்குது. நம்ம ஆளுங்க செஞ்சிட்டாங்க. ரைட், மோசஸ் வராரு அந்த. பட் இப்போ ஒரு கேள்வி, எப்படி செஞ்சிருப்பாங்க? நீங்கள் என்னைக்கா யோசிச்சிங்களா எப்படி செஞ்சிருப்பாங்க டெக்னிக்கலி? எனக்கு டெக்னிக்கல் ஆன்சர் கொடுங்க. சரிம்மா, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கம்மா, நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆளுக்கு ஒரு பவுன் சவரம் கொடுத்துட்டீங்க என்கிட்ட. இப்போ நான் எப்படி செய்வேன்? என்னம்மா சொல்றீங்க? அப்படி அவ்வளோ ஈஸியா? இட்ஸ் நாட் தட் ஈஸி டு மேக் இது கோல்டன் காஃப். அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ கோல்டு எவ்வளோ டிகிரியில் மெல்ட் ஆகும்? ஹவு மெனி டிகிரிஸ்? இது எந்த லெவல்? ரொம்ப நேரம் ஆகுமா? அதுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த மெல்டிங் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ண வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் சூடு பண்ணாலும் அது என்ன உருகி.
அதுக்கு வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு ஸ்மித், கோல்டு ஸ்மித் அங்க இருந்திருக்கணும். பாருங்க 1064 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணணும். அதுக்கு ஹீட் பண்றதுக்கு நீங்க அந்த ரீச் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அதை மெல்ட் பண்ணி அதை காஸ்ட் பண்ணணும். அதுக்கு இருக்கு பாருங்க, பைபிள் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அவங்க எப்படி ஆரோன் செஞ்சாருன்னு இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, நீங்க பாருங்க, அதுக்கு அழகா அங்க சொல்றாங்க பாருங்க. அவர் ஈஸியா சொல்லிடுவார், அவங்க கொடுத்தாங்க அதுவா வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுவா வரல. அவர் என்ன பண்றாருன்னா அதை வந்து 8 verse number 8 வார்பித்துன்னு இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் அப்படி போட்டுருக்கு பாருங்க, காஸ்டிங் தானே வார்பித்துனா காஸ்ட். அந்த காஸ்டிங் வந்து ஒரு அச்சோ, ஆமா ஒரு அச்சில தான் ஊத்த முடியும் அதை. இப்போ நமக்கு ஜுவல்லரி செய்யறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? ஜுவல்லரி மேக்கிங். நமக்கு ஜுவல்லரி இது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும் நம்ம சொல்றோம் ஜுவல்லரி. பட் அதே ஜுவல்லரியை நம்மளால செய்ய முடியுமா? அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு அந்த தொழில் அவங்க பிறந்தே அதை கற்றுப்பாங்க. அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸ்மித்துன்றது வந்து கோல்டு ஸ்மித்து, அயன் ஸ்மித்து, எல்லா ஸ்மித்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க கோல்டன் ஸ்மித் இருந்தாங்கன்னு சொல்லிடலாம், ரைட். கோல்டு ஸ்மித் இருந்தாலும் பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு பிலிஸ்டைன் சண்டை நடக்கும்போது சவுல் டைமில், இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சவுல் டைமில் அவங்க கிட்ட கத்திய சாணம் பிடிக்கிறதுக்கே அவங்க கிட்ட என்ன கிடையாது, டூல்ஸ் கிடையாது. கத்திய சாணம் பிடிக்கிறதுக்கு அவங்க ஷார்பன் பண்றதுக்கு they have to go to Philistine military பேஸ்க்கு they have to go. அப்படிதான். அப்போ அவங்க டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இந்த அச்சை வந்து எப்படியோ அவங்க செஞ்சு இருக்கணும், இல்லை இந்த அச்சு எங்க இருந்தா அதை அவங்க என்ன பண்ணிருக்கணும், கொண்டு வந்திருக்கணும். அப்போ அந்த அச்சு அவங்க ஊத்தி இருக்கணும். இப்படி கரெக்ட் கரெக்ட். ஸோ ஒரு சில அசம்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த அச்சு கிளம்பும் போதே இந்த அச்சியோடையே அவங்க அந்த அந்த காஸ்டிங் பண்ற அந்த விஷயத்தோடையே அவங்க என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் இருக்கு. இன்னொரு எவிடன்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. மோசஸ் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அதை அரைக்கிறார். அது எந்த வசனம் கரெக்டா சொல்லுங்க? 20 மோசஸ் அரைக்கிறாரு பாருங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, நாட் ஓன்லி அந்த கன்றுக்குட்டியை மட்டும் அரைக்கலையா, அந்த காஸ்ட் பண்றதுக்கு அவங்க வச்சிருந்த அத்தனை எக்யூப்மெண்ட்ஸுமே அரைச்சு. ஸோ மோசஸ் இப்போ திருப்பி அரைக்கிறார். எப்படி அரைச்சிருப்பாரு? மோசஸ் அம்மிகள்ல வச்சு அரைச்சிருப்பாரு? பாசிபிள் கிடையாது. அப்படியெல்லாம் கோல்டை வந்து அடிச்சு பவுடர் பண்ண முடியாது. ஸோ அகைன் சேம் ப்ராசஸ். மோசஸ் திரும்பவும் உட்காந்து சூடு பண்ணி அதே மாதிரி மெல்ட் பண்ணி அதை வந்து திருப்பி அதை பொடியாக்குறதுக்கு ஒரு மெல்ட், அதை என்ன பண்றாரு, தண்ணியில போட்டு தண்ணி வச்சு குடிக்க வைக்கிறார். எதுக்கு? வை இல்ல, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. பாவம் பண்ணவங்கள பாவம் பண்ணாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கிருந்து தண்ணி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகுதா ஏதாவது ஆகலையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான முன்னோட்டமா இது இருக்குது. நீங்க எல்லாம் பாவம் பண்ணிட்டீங்க, ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க். அதாவது நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அந்த பாவம் உங்களுக்குள்ள இப்போ இருக்குது, ரைட்? ஓகே. ஆனா எவ்வளவு ஒரு சூப்பர் மோசஸோட லீடர்ஷிப் ஸ்கில் இங்க தான் வெளிப்படுது. ஒரு பக்கம் இவ்வளவு கோமா இங்க நடந்துக்கிட்டாரு, கொண்டு வந்த டேப்லெட்டை போட்டு என்ன பண்ணிட்டாரு, உடச்சி விட்டாரு. அந்த அந்த லா மட்டும் தான் கிடைச்சது, இது போச்சு. கவர்னன்ட் உடைச்சிட்டாரு, ரைட்? இப்போ வந்து கவர்னன்டல் கோடை உடைச்சிட்டாரு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமே குரூப்ல, அந்த கோடு கொண்டு வந்தது தான் உடைச்சு போட்டார். ஆனா இவ்வளோ கோமா இருந்த மோசஸ் இங்க கோபம் காட்டினாரு, அங்க என்ன பண்ணாரு, மக்களை பாதுகாக்கிறார். எப்படின்னா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இதுக்கு மேல என்ன பண்ணல, நான் இங்க சீனாயில இருந்துக்கிறேன், நான் இந்த சீனாயில நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க போங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, சண்டை போட்டு ஜெயிச்சிருங்க, பட் என்னுடைய பிரசன்ஸ், நான் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். எப்படி நம்ம அது ரொம்ப பெருசாக நம்ம தியாலஜைஸ் பண்ணுறது இல்லை அந்த இடத்துல. பொதுவாக நம்ம அதை பெருசாக பேசுறது இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டெக்னிக்கலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க,
33 வந்துருங்க. 33 வந்துருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வசனம் படிங்களேன் மனசுக்குள்ளே. அவர் என்ன சொல்றாருன்னா 33 verse 1, நீங்க உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு நீங்க போங்க. verse 2, நான் என்ன பண்றேன், எனக்கு பதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன். அவர் உங்களை கூட்டிட்டு போய் கானானியன், எமோரியன், ஏத்தியன், பெர்ஷியன், ஏவியன், எபூசியன் எல்லாரையும் துரத்திடுவார். ஆனால் நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் என்னை கோவப்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களை ஏதாவது பண்ணிடுவேன். அதனால பெட்டர் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரைட், இது எப்படி இருக்குது இந்த ஃபார்முலா? ஆண்டவரே சொல்கிற ஒரு ஃபார்முலா. நான் வரல, எனக்கு பதில் நான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். அவர் உங்களை என்ன பண்ணுவார், லீட் பண்ணுவார். எப்படி இருக்குது ஃபார்முலா? இது பெரிய தியாலஜி. இது என்னன்னா, நம்ம நிறைய நேரத்தில் அது கூட ஓகே தான், இல்லை நல்லதாக தான் படுது. இன்ஸ்டெட் ஆஃப் டீலிங் வித் காட் டைரக்ட்லி, அவர் யாராவது ஒருத்தர் அனுப்புனார்னா நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் மோசஸ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நீங்கள் வரதா இருந்தால் இது நடக்கட்டும், எல்லாம் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார். ஸோ காட் டெக்னிக்கலி சீனாய் மலையில் இருந்து தன்னுடைய மக்களோடு கூட அவர் என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு. எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் இல்லை? ஏன்னா இந்த மக்களுக்கு இப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தானே அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. அந்த புல் எதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க? அந்த புல் மூலமா அவங்க யெகோவாவை அவங்க வேணான்னு சொல்லலை. நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க ரிஜெக்ட் பண்ண பிளேஸில் அவங்களுக்கு தேவை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஒரு லீடர். ரைட், உங்களுக்கு அதனே வேணும். நான் ஒரு லீடர் என்ன பண்ணிடுறேன், அனுப்பிடுறேன். இதுக்கு மேலே நான் அவங்க கூட என்ன பண்ண மாட்டேன். ஸோ மக்களால் அவங்களுக்கு உள்ள அவங்க கூட இருக்கக்கூடிய கடவுளை அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபெயில் டு ஃபீல் த இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் அவர் சொல்றார். ஸோ உங்களுக்கு ஒரு கண்ணால் பார்க்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். ஓகே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் வரல அப்படின்ற விஷயத்தை தான் கடவுள் அங்கே வந்து திருப்பி சொல்கிறார். ஆனால் மோசஸ் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணணும், வந்தோம். இப்போ இங்கே தான் எதோடைய நீடு வருது, டேபர்நாக்கிள். டேபர்நாக்கிள் தான் ரீப்ளேஸ் பண்ணுது கண்ணால். ஏன்னா மக்களை ஒரே நாளில் நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எப்படி மாற முடியும்? நம்ம மாறிடுவோமா? இல்லை, அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மைண்ட் விட்டு என்ன பண்ணாது, போகாது. ஏதோ ஒன்று மக்களுக்கு தேவை. அவங்க they want to see somehow they want to see the visible presence of God. அப்போ அந்த விசிபிலிட்டிக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அந்த ப்ரொவிஷன் தான் டேபர்நாக்கிள். அந்த ப்ரொவிஷன் தான் டேபர்நாக்கிள். இப்போ டேபர்நாக்கிள்குள்ளேயும் ஆண்டவர் இருக்காரு, நம்ம மனசுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்காரு, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் வந்து டேபர்நாக்கிளில் ஃபீல் பண்ணுற ப்ரெசன்ஸை எங்கே ஃபீல் பண்ண முடியல, நம்ம வீட்டில் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்றது கொஸ்டின். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படியே நம்மளை அட்டாச் பண்ணி வச்சிருக்குது. இப்போ கடவுளாக தான், அதனால தான் டேபர்நாக்கிளுக்கு அவங்களுக்கு இப்போ தேவை வந்து நிற்குது. ரைட், ஓகே. இதுக்கு மேலே என்னுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் லிட்டரலாக ஃபீல் பண்ணணும்ல, நீங்கள் வந்து இந்த டேபர்நாக்கிள் உங்கள் கூட வரும், போங்க. நான் அந்த டேபர்நாக்கிளுக்குள்ளே அவர் அடைக்க முடியுமா? இந்த 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 ஸ்பேஸ்க்குள்ளே அவர் அடைக்க முடியுமா? இல்லை, அடைக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அந்த விஷயத்துல தான் அவங்களால என்ன பண்ண முடியல, வெளில வர முடியல. ரைட், ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவைப்படுது கண்ணால. ஏன்னா ஆரோன் எப்பவுமே வந்து ஒரு ப்ரீஸ்ட் ரோலில் தான் நிற்கிறாரு. அவரால் வந்து அந்த ஒரு மோசஸுடைய ரோலுக்கு வந்து அவரால் என்ன பண்ண முடியலன்னா வர முடியல. ஏன்னா மோசஸ் சொல்கிற அந்த கமாண்டிங், அவர்கிட்ட இருக்கிற அந்த கமாண்டிங் பொசிஷன் வந்து ஆரோன் கிட்ட இல்லை. ஆரோன் எப்போவுமே வந்து பீப்புளுடைய ப்ரெஷருக்கு என்ன ஆயிடுறாருன்னா ஈல்ட் ஆகிறார். இவங்கெல்லாம் என்ன ப்ரெஷர் பண்ணாங்க, நான் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன்னா அந்த மோசஸ்க்கான அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வந்து ஆரோன் கிட்ட இல்லைன்னே சொல்லலாம் டைரெக்டாக. அதுவும் இருக்குது. அந்த ஏன்னா மக்களும் வந்து ஆரோனை எப்பவுமே செகண்டரியாகவே பார்த்துட்டாங்க. மோசஸோடைய அந்த நீங்கள் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, அந்த மோசஸோடைய ஃபேஸ் வந்து ஷைன் ஆகுது. இப்போ அது எங்கே பாருங்க அந்த வசனம்,
அங்கே தான் அதுக்கு அடுத்ததே உடனே வரும். நீங்க அது எந்த வசனம்? ரைட். அப்படியே அடுத்த 34 வந்துருங்க. 34ல் நீங்க பார்த்தீங்களா, திரும்பவும் மேலே போயிட்டு அந்த இதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது, ஆமாம், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸுடைய ஃபேஸ் வந்து ஷைன் ஆகுது. இது எப்படி பார்க்கலாம்? மோசஸ் ஃபேஸ் வாஸ் ரேடியன்ட்னு இருக்கு. வாய் அந்த இடத்துல அந்த டிவைன் ரெப்ரசன்டேஷனாக யார் இருக்கிறா? மோசஸ் இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய ஃபேஸ் ரேடியன்ட் ஆனது அவருக்கு தெரியல. அப்போ அதோடைய நோக்கம் என்ன? ஏன் அவரால் ஃபீல் பண்ண முடியல அவருடைய ஃபேஸ் ரேடியண்ட்டாக இருக்கிறது? ஒன்லி பீப்புள் ஃபீல்ஸ், ஒய் நாட் மோசஸ்? ஏன்னா அந்த ரேடியண்ட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாட் ஃப்ரம் ஹிம், இட் இஸ் த்ரூ காட். ஸோ இந்த ஃபேஸ் ரேடியண்ட்டாக இருக்கிறத உடைய க்ளோரியை ஐ கேனாட் என்ஜாய். ஐ எம் ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் காட். இப்போது இதே நம்ம எதுக்கு கொண்டு போகலான்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் கொண்டு போகலாம். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் சொல்கிறாரு, யூ கேன் டூ மிராக்கிள்ஸ் இன் மை நேம். நீங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணலாம், என்னை விட நீங்கள் அதிகமான காரியங்களை பண்ணலாம். அதுவும் இதுவும் சேம் தான். அங்கேயும் நம்மளும் இன்றைக்கும் எது வேணால் செய்யலாம் ஆண்டோடைய பலத்தில். பட் இட் இஸ் நாட் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். அதோடைய சிம்பலிசம் தான் இங்கே. ஸோ பீப்புள் வந்து அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை தான் தேடி அலையிறாங்க. அந்த ரெப்ரசன்டேஷனை தான் கடவுள் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேபர்நாக்கிள் மூலமாக கொடுக்குறாரு. ஒன்று. செகண்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாக்ரிஃபைஸ். இப்போ சாக்ரிஃபைஸ் அகைன், சாக்ரிஃபைஸ் இல்லாத ரிலிஜன் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா ரிலிஜன்லையுமே சாக்ரிஃபைஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஆனால் குறிப்பாக ஏன்ஷியன்ட் ரிலிஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இல்லை. அப்போது இங்கேயும் இஸ்ரேல் மக்களுக்கு லெவிட்டிகஸில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாக்ரிஃபைஸை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாம் லெவிட்டிகஸை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ரைட். லெவிட்டிகஸில் மொத்தம் 3 விஷயம்தான் முக்கியமாக இருக்குது. இந்த புக்குக்கு பேர் லெவிட்டிகஸ். ஆனால் இந்த புக்கில் இருக்க போகிறது, பார்க்க போகிறது எதுவுமே லேவியருக்கு சம்மந்தமான விஷயத்தை சொல்கிறத விட சாக்ரிஃபைஸுக்கு தான் அதிகமான விஷயம். அதனால் ஆக்சுவலாக அதோடைய நேம், அதோடைய டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பீப்புள் ஃப்ரம் த ப்ரீஸ்ட். இதில் இருக்கிறது என்ன, இந்த புக்கை ஒன் லைனில் சொல்கிறதா இருந்தால், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த ப்ரீஸ்ட். ஃப்ரம் த ப்ரீஸ்ட். ஸோ 2 பேரும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ ஃபார் த பீப்புள் ஃப்ரம் த ப்ரீஸ்ட். ஃபார் த பீப்புள். தேங்க்யூ. இதில் ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைஸ், செகண்ட் வந்து ப்ரீஸ்ட்ஹுட், தேர்டு வந்து ஹோலினஸ் கோட். ஹோலினஸ் கோட் இந்த 613 லாஸில் ஹோலினஸ் கோடு வந்து ஒரு சப்செக்ஷன். அது நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி பார்ப்போம். மொத்தம் வந்து லெவிட்டிகஸை வந்து 5 டிவிஷனாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் வந்து லாஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ். எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் வந்து லாஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ், பலிகளை பற்றிய சட்டங்கள், பலி சட்டங்கள். செகண்ட் வந்து லாஸ் அபவுட் ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷன், 8 to 10. சாப்டர் 8 to 10 லாஸ் அபவுட் ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷன். அதுக்கடுத்து சாப்டர் 11 to 16 லாஸ் அபவுட் பிசிக்கல் அண்ட் மாரல் இம்பியூரிட்டிஸ். இதான் நம்ம சொன்ன ஹோலினஸ் கோட் வந்துடும். moral impurities. 17 to 26 வந்து laws about physical and moral holiness. first impurity, அப்புறம் holy. last 27th chapter வந்து laws about vows, பொருத்தனைகள் பற்றிய சட்டம். தமிழில் சொல்லட்டுமா?
பலிகளை குறித்த சட்டம் 1 to 7, ஆசாரிய துவத்தை குறித்த சட்டம் 8 to 10, அப்புறம் பிசிக்கல் அண்ட் மாரல் மீறுதல்கள் 11 to 16, அப்புறம் 17 to 26 தூய்மை சட்டம், 27 வந்து பொருத்தனைகளை குறித்த சட்டம். ஸோ 27 laws about vows, vow making, how to make a vow, இதெல்லாம் இருக்கு. ரைட். லெவிட்டிகஸ் புக்கோடைய பர்பஸ் ஒரு லைன்ல சொல்லிடுறேன், அதுவும் பர்பஸும். Leviticus summons Israelites for holy life. அவ்வளவுதான். தூய்மை வாழ்வுக்கு அழைக்கிறது, அவ்வளவுதான். தூய்மை வாழ்வுக்கு அழைப்பு. Summons people for holy life. holy lifeனா ஆரம்பிச்சலாமா? ரைட். holy, what is holiness? holy life, பரிசுத்தம். பொதுவா நம்ம ஹோலினஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? ஹோலினஸ் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படி இருக்கு. பிறப்பால் நாங்க ஹோலி அந்த மாதிரிலாம் இங்க சொல்லலை. இந்த ஹோலினஸ் என்னன்னா கடவுள் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பின்படி வாழ்வது தான் ஹோலினஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற சொசைட்டியில் வந்து வி ஹேவ் அவர் ஓன் கோட்ஸ் ஆஃப் ஹோலினஸ். அதெல்லாம் இல்லை. இங்கே யெகோவா ஆண்டவர், அங்கே அந்த லெவிட்டிகஸில் நமக்கு பொதுவாக ஆண்டவர், அங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த காடோடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற லைஃப் ஸ்டைல். ஸோ அதுதான் ஹோலினஸ், வேற எதுவும் இல்லை. ரைட். இப்போ ஏன் சாக்ரிஃபைஸ்? ஆண்டவர் சாக்ரிஃபைஸை சொல்றார். இப்போ பலி நம்ம ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்ம ஆல்டர் இருக்கு, we have altar, we do sacrifice service, holy eucharist service, we are conducting it, but not in the என்ன சொல்றது டைரக்ட் வே, பட் சிம்பாலிக் வே. நம்ம வந்து யூக்கரிஸ்ட் சர்வீஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஆல்டர்னா அதான் அர்த்தம். தமிழ்ல இதுக்கு என்ன சொல்வீங்க? தமிழ்ல ஒரு நாளும் நம்ம சொல்றதே கிடையாது. யாரா இருந்தாலும் தமிழும் இங்கிலீஷ்க்கும் ஒரே வார்த்தை தான் சர்ச்சில், என்னது? ஆல்டர். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்ல சொல்லி பார்க்கணும். தமிழ்ல என்ன சொல்றது? சுத்த தமிழ்ல யாராவது திருவிழியத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. பீடம் இல்லை, திருவிழியத்தில் பார்த்து சொல்லுங்க யாராவது. நாம பொதுவா வந்து அப்படி சொல்றது இல்லை. ஆனா அந்த டேபர்நாக்கிளுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க இருக்கு, நம்ம சர்ச்லையும் இருக்கு, எல்லா சர்ச்லையும் இருக்கு ஆல்மோஸ்ட். இந்த எக்ஸாக்டா இல்லைனாலும் இருக்கு. இன்னைக்கு நீங்க நம்ம பார்க்க போறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும்னு இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு பண்றோம். நம்ம அதை இன்னைக்கு கம்பேரட்டிவா நம்ம அதை பார்க்கலாம். ரைட். ஏன் பலி? why sacrifice? இப்போ பாவ நிவாரணம் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். வெரி குட். சாக்ரிஃபைசஸ் இப்படி போட்டு ஆஃபர்டரிஸ். ஃபர்ஸ்ட் பாவ நிவாரணம். ரைட். அட்டோன்மெண்ட். ரைட்டா? அட்டோன்மெண்ட் தான் அம்மா சொன்ன பதில். ரைட். செகண்ட் நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா? கவனன்டல் ரிலேஷன்ஷிப். பலி ஏன்னா ஆண்டவரோட இருக்க நம்முடைய கவனன்டல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம்.
எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பிளட் வந்து சிந்தப்பட வேண்டியிருக்குது. 2. அப்புறம் கிராட்டிடியூட், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், அதுக்கும் பலி இருக்கு. அடுத்தது ஃபெலோஷிப் இருக்கு. ஃபெலோஷிப்னு சொல்கிறாங்க. ஃபெலோஷிப், ஆமாம், ஃபெலோஷிப், கிராட்டிடியூட், அட்டோன்மெண்ட், கவனன்டல் ரிலேஷன்ஷிப், கிராட்டிடியூட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த ஒரு பாவமான வாயில்லாத ஜீவன் கொல்லப்படுது? Why the animal has to be slaughtered? யோசிச்சிங்களா? பாவம் இப்போ எப்படிலாம் அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது இல்லை? நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம், அந்த ஒரு வயது பழுதற்ற ஆட்டுக்கடா அது எதுக்கு சாகணும்? ஆமாம். ஸோ அதுதான். அப்போது பீனல் சப்ஸ்டான்சியேஷன் எழுதிக்கோங்க. எனக்கு பதில் அவர் அடி வாங்கிக்கிறார். ஆனால் அவர் அடி வாங்குறவர் அதுக்கு ஃபிட்டாக இருக்கார். இப்போ இந்த ரீசன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பதில் சொல்லிடுறேன். சிம்பாலிசம். என்ன சிம்பாலிசம்னா, இப்போ நான் உங்களோட கொஸ்டின் கேட்குறேன். ஒரு டேபர்நாக்கிளுக்கு நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, ரைட்? நம்ம அங்கே இருக்கிறோம், நம்ம தான் தான் கோத்திரம் சார்பாக நம்ம போகிறோம். என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க? வந்துட்டீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, என்னெல்லாம் நடக்கும் நெக்ஸ்ட்டு? முதல்ல நம்ம சுத்திகரிக்கணுமா? ரைட்டு, 1. வெரி குட். 2, இல்லை அந்த சர்ச் சர்வீஸ் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்த ஆட்டுக்குட்டியாக ஆசாரியங்களை கொடுக்கணும். ஆசாரியன் முன்ன பின்ன என்ன பண்ணுவார்? திருப்பி பார்ப்பார். ஓகே, அது செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக, அந்த இதை செக் பண்ணி அது எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, செக் பண்ணி பர்ஃபெக்ட். அப்புறம் உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு? அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி தீயில போட்டுருவாங்களா? அது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் தான், சிம்பிளான விஷயம் தான். நம்ம அதை பெருசாக மைண்டு போட்டுக்கல. அதாம்மா, யார் செய்யணும் அதை? இப்போ நீங்கள் ஃபேமிலியாக போறீங்கன்னா குடும்ப தலைவர் அதை செய்யணும். நீங்கள் அதை டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சீங்கன்னா நாட் தட் ஈஸி. ஒவ்வொரு ஆஃபர்ட்ரிக்கும் ஒவ்வொரு டெக்னிக் விஷயம் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 to 7 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் வச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளை வந்து அது குழப்புது. ஒவ்வொரு ஆஃபர்ட்ரிக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு சே, நான் எந்த ஆஃபர்ட்ரிக்கு வந்திருக்கிறேன். அந்த ஆஃபர்ட்ரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபர்ட்ரிக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு சில ஆஃபர்ட்ரிக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கட் டவுன். குர்பானான்னு சொல்லுவாங்க, பலி. ஸோ குர்பானா நீங்கள் தான் செலுத்தணும். அதை செலுத்தும் போது அதை செலுத்தி அந்த ரத்தத்தை ஆசாரியன் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பலிசம். அதை தான் நான் சொல்ல வரேன், சிம்பலிசம். நீங்கள் தான் வெட்டணும். சில ஆஃபர்ட்ரி ஆசாரியன் ப்ரீஸ்ட் பண்ணுவார், சிலதை நம்ம பண்ணுவோம். ஸோ எது எப்படி எப்போ போகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொத்தம் எத்தனை ஆஃபர்ட்ரிஸ் பார்த்தீங்க? மொத்தம் எத்தனை ஆஃபர்ட்ரி இருக்கு? மொத்தம் 5. பேசிக்கலாக 5 ஆஃபர்ட்ரிஸ் நான் சொல்கிறேன், எழுதிக்கங்க. பர்ன்ட் ஆஃபரிங் சாப்டர் 1. ஆனால் லெவிட்டிகஸ் புக் எழுதினவங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருக்காங்க? யாராவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் யாரோ வீட்டில் படிச்சுட்டு வந்தவங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க. இல்லை,
ஆமாம் அது இருக்குது. பட் ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், முக்கியமான விஷயம் 1 to 7 ஒரு சாப்டருக்கு ஒரு ஆஃபட்ரி தான். எப்படி சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருக்கிறாங்க, மக்கள் குழப்பிடக்கூடாது. முதலாம் ஆராதனை முறை, ரெண்டாம் ஆராதனை முறை, மூணாம் ஆராதனை முறை எழுதியிருக்குல்ல, நம்ம வச்சுருக்கோம்ல ஆராதனை புஸ்தகம், அதே மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க they should not get confused. The first chapter burnt offering, second chapter another offering, அதோட முடிஞ்சிடும் சிஸ்டமேட்டிக்கா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த புஸ்தகம் எப்போ எழுதியிருக்கலாம்னா போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட்ல எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட்ன்றது எது? பாபிலோன் சிறையிருப்புக்கு அப்புறமா எழுதியிருக்கலாம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given by மோசஸ். ஆனா இவ்வளவு டெக்னிக்கல் எலாபரேஷன் எல்லாமே பின்னாடி ரபாய்ஸ் அழகா நீட்டா அதை சிஸ்டமேட்டைஸ் பண்ணி, என்ன பொறுத்திருக்கு லெவிட்டிகஸ்னா ஆராதனை புஸ்தகம், அவ்வளோதான். லெவிட்டிகஸ் என்பது திருச்சபையில் நம்ம பயன்படுத்துகிற வர்ஷிப் புக் மாதிரி தான். அதான் ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ கம்பைல் பண்ணுறதை விட எழுதி சிஸ்டமேட்டிக்காக ரீரைட்டிங் நடந்திருக்கும். ஏன்னா அப்போ தான் எது என்னென்ன ஆஃபட்ரி திட்டமாய் அதை மேபி எஸ்ரா டைமில் கூட அது நடந்திருக்கலாம் மேபி. ரைட். சாப்டர் 1 burnt offering, சாப்டர் 2 grain offering, சாப்டர் 3 peace offering, சாப்டர் 4 sin offering, சாப்டர் 5 guilt offering. அப்படியே சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. போட்டாங்களே, சூப்பர்மா. ரைட். ஸோ ஆஃபர்ட்ரி வந்துருச்சா? லெவிட்டிகஸ்ல இருக்கிற ஆஃபர்ட்ரீஸ்ல 2 ஆஃபர்ட்ரி மிஸ் ஆகுது. ஆனால் அது எக்ஸோடஸ்ல மென்ஷன் ஆகுது. அந்த 2 ஆஃபர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அது இங்கே இல்லை, நம்ம சப்ஜெக்ட் இல்லை. டூ ஆஃபர்ட்ரீஸ் ஆர் மிஸ்ஸிங். ஒன்று ட்ரிங்க் ஆஃபரிங், அதுக்கு தமிழில் பானபலி, ட்ரிங்க் ஆஃபரிங், எக்ஸோடஸ் 30:7-8. அண்ட் தென் இன்சென்ஸ் ஆஃபரிங். இன்சென்ஸ் ஆஃபரிங் சுகந்த வாசனை பலி 29:38-41. ரைட். இப்போ burnt offering. இப்போ நீங்கள் எல்லாருமே சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணால் நீங்கள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ரைட். எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ மைண்டில் பதிஞ்சிடும். இன்று பதிஞ்ச பதியல் இனி எப்போதும் மறக்கக்கூடாது. அடுத்த முறை நம்ம கரெக்டாக பலி செலுத்தும் போது செலுத்தணும் கரெக்டாக. ரைட். ஓகே. burnt offering. burnt offering என்ன பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கோங்க உங்கள் நோட் புக்கில். burnt offering பர்பஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா, அப்போ மறக்கவே மறக்காது. எல்லாத்துக்கும் ஒரே பர்பஸ். burnt offering. burnt offering எங்க நடக்கும்? டேபர்நாக்கிள்ல. நீங்க எங்க வருவீங்க? பிரீஸ்ட் உங்களை இங்கேயே மடக்கிடுவாரு. burnt offering இங்க தான் நடக்கும். ரைட். burnt offering உடைய பர்பஸ் என்ன? சர்வாங்க தகன பலி. ரைட். burnt offering, that's it. சர்வாங்க தகன பலி, burning the entire body. பர்பஸ் என்னது? என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருவாங்க. they will burn here, actually they used to burn here in the entrance altar. செகண்ட் ஆல்டர்ல burn பண்ணுவாங்க. ரைட்டு. இல்ல, burnt offering உடைய அதாவது முத 3 ஆஃபர் இருக்கு பாருங்க. 1, 2, 3 burnt offering, grain offering, peace offering. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. இந்த 3மே ஒரு பர்பஸ் தான். அடுத்த 2ம் வேற பர்பஸ். இந்த 3க்கும் அக்கேஷன் கிடையாது. எனி அக்கேஷன் யூ கேன் கம் அண்ட் ஆஃபர். இந்த 3ம் கிராட்டிடியூட்க்கு வந்துடும். கடவுள் செய்த நன்மைக்காக வருகின்ற கிராட்டிடியூட்ல வந்துடும். அடுத்தது லாஸ்ட் 2ம் பார்த்தீங்கன்னா
கில்ட் ஆஃபரிங் அண்ட் சின் ஆஃபரிங். இது ரெண்டும் 4 and 5 சாப்டர் 4 and 5ல இருக்குது. ரெண்டும் அக்கேஷனலாலாம் வராது. இந்த ரெண்டுத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த 5 ஆஃபர்ட்ரிக்கும் இந்த 5 ஆஃபர்ட்ரி வச்சு தப்பிக்க முடியாது எல்லாரும். யாரு எந்த ஆஃபர்ட்ரி எப்போ கொடுக்கறதுன்னு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கெல்லாம் இந்த ஆஃபர்ட்ரிலாம் செட்டுப்பட்டு வராது, கல் தான் அடிப்பாங்க. எதுக்கு எது பனிஷ்மெண்ட் இருக்குது. அதாவது எல்லா தப்பும் பண்ணிட்டு நான் கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, ஆடு வீட்டில் நிறையா இருக்குன்றதுக்காக ஐ கேனாட் கம் அண்ட் கிவ் ஆஃபர்ட்ரி, அது கிடையாது. அதுதான் இங்கே ரூல்ஸ். ஏன்னா இப்படி பாவ நிவாரண பலினா நம்ம ஆளு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, என்கிட்ட 100 150 ஆடு இருக்கு, பிரச்சனையே இல்லை, எவ்வளோ பாவனா பண்ணிடலாம், அது கிடையாது. எல்லாத்துக்கும் கேட்டகரிஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பர்ன்ட் ஆஃபரிங் பார்க்குறோம். ஸோ பர்ன்ட் ஆஃபரிங் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுசும் பர்ன் பண்ணிடணும். அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஹோலிஸ்டிக் டிவோஷன் டு காட், ஆண்டவர்கிட்ட தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு பொருத்தனை, அதை செஞ்சவங்க தான் அதை வந்து செய்வாங்க. ரைட். மேக்சிமம் பொதுவாக இதை வந்து ப்ரீஸ்டே பண்ணுவாங்க. இந்த பர்ன்ட் ஆஃபரியை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டோடைய ஆர்டினேஷனுக்கு அப்புறம், ஆஃப்டர் த ஆர்டினேஷன் ஆஃப் ஏரன் வாண்டட் டு டூ தட், ஏரன் ஹேஸ் டு டூ தட். ஏன்னா நான் ஐ எம் கமிட்டிங் மை செல்ஃப் டு யூ காட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஹோல் பாடி பர்ன் பண்ணுற அந்த இது. அதில் எதுவுமே ஆசாரியன் சாப்பிட முடியாது. பர்ன்ட் ஆஃபரிங்கில் வந்து சிம்பிளாக சொல்லுங்களேன், பர்ன்ட் ஆஃபரிங் மூலமாக வாட் இஸ் அ தியாலஜி பிஹைண்ட் பர்ன்ட் ஆஃபரிங்? யூ ஜஸ்ட் திங்க். A theology behind burnt offering. God, I am completely surrendering, offering myself to you. அவ்வளோதான், நான் என்னை முழுசுமா உங்களுக்கு என்ன பண்ணுறேன். ஸோ இந்த பர்ன்ட் ஆஃபரிங்கை வந்து நார்மல் பீப்புள் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இந்த கமிட்மெண்ட்டுக்காக ப்ரீஸ்டுகள் தான் அதை அதிகமாக செய்வாங்க. டெக்னிக்கலாக நிறைய விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, படித்து நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இது ஒரு அசைன்மெண்ட்டாக கூட நீங்கள் கொடுத்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பர்பஸ் என்ன, எப்படி செய்யணும். இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணுவாங்க பாருங்க, நீங்க அங்க பாருங்க. இது வந்து இதுதான் ஆசாரியன். ஆசாரியன் இருக்காரு. ஆல்டர்ல ஆசாரியன் டுவர்ட்ஸ் ஃபேசிங் தி ஆல்டர், டுவர்ட்ஸ் ஃபேசிங் த பீப்புள். இது ரெண்டும் நடக்குது. இன்னைக்கும் நம்ம சர்ச்சுகள்லையும் அது இருக்குது. ஆசாரியனுடைய முதுகை மக்கள் பார்ப்பாங்க, ஆசாரியனுடைய முகத்தையும் மக்கள் பார்ப்பாங்க. ஆசாரியன் ஆல்டரையும் பார்ப்பாரு, மக்களையும் பார்ப்பாரு. ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி ஆல்டர், ஃபேசிங் டுவர்ட்ஸ் த பீப்புள். இது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பர்ன்ட் ஆஃபர் இல்லை, பிளட் என்ன பண்றாங்க? ரைட். இதை பாருங்க, அங்க அனிமலை கட் பண்ணி பிளட்டை எடுத்து பிளட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்றாங்க. அந்த ஸ்ப்ரிங்கிளிங்கில் அந்த ஆஃபர்ட்டு கொடுத்தவங்க மேலேயும் அந்த ஸ்ப்ரிங்கிள் விழும். ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒன்று தான். இதை வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் அந்த பஸ்கா பாஸ் ஓவர் டைமில் மேபி த ஃபஸ்ட் அந்த பாஸ் ஓவர் லேம்ப் இல்லை அந்த பாஸ் ஓவர் அது நடக்கும். இது வந்து ஒரு மெயின் சர்வீஸே இது தான். பர்ன்ட் ஆஃபர்ட்ரி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மெயின் சர்வீஸில் நடக்கும். ரைட். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும்னு கிடையாது. இது ஃபஸ்ட்டு நடக்காது. பர்ன்ட் ஆஃபர்ட்ரி எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் த கன்ஃபெஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ நம்ம எத்தனை பலி செலுத்துறோம் சர்வீஸ்ல? 5 பலியுமே நம்ம ஒவ்வொரு சர்வீஸ்லையும் பண்றோம். பர்ன்ட் ஆஃபர்ட்ரி எப்போ பண்றோம் நம்ம சர்வீஸ்ல? எவ்வளவு பெரிய தியாலஜி பார்த்தீங்களா? நம்ம சர்வீஸ்ல பர்ன்ட் ஆஃபர்ட்ரி எப்போ நடக்குது? பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். த ஹோல் பாடி ஹஸ் டு பி broken. கிறிஸ்துவின் சரீரம். அந்த ஆஃபர்ட்ரி வரத்துக்கு முன்னாடி பீஸ் ஆஃபர்ட்ரி கொடுக்குறோம். சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, பீஸ் பி வித் யூ, பீஸ் பி வித் யூ ஆஃபர்ட்ரி, பீஸ் ஆஃபர்ட்ரி. பீஸ் ஆஃபர்ட்ரிக்கு முன்னாடி கிரெயின் ஆஃபர்ட்ரி நாங்க கொண்டு வந்ததுலேருந்து we are giving what we have, கிரெயின் ஆஃபர்ட்ரி. அதுக்கு முன்னாடி பாவ நிவாரண பலி. எப்படி? ஸோ அது இருக்கு. ஸோ நம்ம வச்சிருக்கிற அத்தனை சர்வீஸ் ஆர்டரும் இட்ஸ் ஆல் டிரைவ்டு ஃப்ரம் லெவிட்டிகஸ் தான்.
we are doing it in a different way. ஆனால் எதையும் சேஞ்ச் பண்ணல. நான் சொல்ல கரெக்டு தானே? நீங்கள் இன்னும் போய் வீட்டில் யோசிங்களா இதை? இன்னும் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட். இப்போ இன்சென்ஸ் பலி எங்கே கொடுக்குறோம்? இன்சென்ஸ் பலி இப்போ கொடுக்குறோம். இன்சென்ஸ் துதி ஓப்பனிங் ஹிம் பாடுறோம்ல, இன்சென்ஸ். ஸோ நாங்கள் இன்சென்ஸ் எங்கள் சர்ச்சில் கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லை, we are doing incense, we are doing it in different way. அவ்வளோதான். ஸோ எல்லா ஆஃபர்ட்ரியும் வந்துருச்சு, எல்லா பலி செலுத்துதலும் இருக்குது. we are doing it in a different way. அர்த்தம் அங்கேயும் அர்த்தம் புரிஞ்சிக்காம நின்னவங்க இருக்காங்க, இப்போவும் அர்த்தம் புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க இருக்கிறதா செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இப்போ நாம் அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க நம்மளை குறை சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த தியாலஜி பிஹைண்ட் எவ்ரி திங். எதுக்கு சர்வீஸில் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் வி ஹாவ் டு டூ இட். ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஃபர்ட்ரி பர்ன்ட் ஆஃபர்ட்ரி. இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விடுறேன் ஃப்ரீயாக, ஏன்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் வீட்டில் போய் படித்து பர்ன்ட் ஆஃபர்ட்ரியோடைய பர்பஸஸ் என்ன, பர்ன்ட் ஆஃபர்ட்ரி எப்படி கொடுக்கணும், பர்ன்ட் ஆஃபர்ட்ரி யார் செய்யணும், பர்ன்ட் ஆஃபர்ட்ரி செய்யும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்டடி அதுதான். அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு அது புரியும். ரைட். இன்கேஸ் பர்ன்ட் ஆஃபர்ட்ரியில் உங்களால் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாரு, பர்ன்ட் ஆஃபர்ட்ரியில் உங்களால் வந்து கொடுக்க முடியலன்னா அதுக்கு ஏற்ற அனிமல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அனிமல்ஸை யூ கேன் சூஸ். அதாவது பேர்டு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஸ் 14 பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது ஓப்பன் பண்ணணும் அனிமலை. பர்ன்ட் ஆஃபர்ட்ரியில் அனிமல் ஹாஸ் டு பி ஓப்பன்ட், ஆனால் அதை செப்பரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் படிச்சீங்கன்னா டெக்னிக்கலாக அது இருக்குது. அதாவது கம்ப்ளீட் சரண்டர், ஆனால் அதை வந்து 2 பீஸாக என்ன பண்ணக்கூடாது, அதை பிரிக்கக்கூடாது. 2 பீஸை ஒரே பீஸை பட் அதை ஓப்பனில் வைக்கணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத சில விஷயங்களில் ரிமூவ் எதெல்லாம் பண்ணணுன்றதை உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கிறார். ஆமாம் ஆமாம். அப்புறம் எதையும் அதில் சாப்பிடக்கூடாது. இது வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அது எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை, அது எல்லாமே ஆண்டவருக்கு போகிற அந்த ஒரு. ஆமாம், we are breaking it. இது சிம்பாலிசம் தான், டைரக்டாக நம்ம கன்வியூ பண்ண முடியாது. பட் அங்கே ஜீசஸோடைய கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸை நம்ம நினைவு கூறுறோம் இங்கே பர்ன்ட் ஆஃபர்ட்ரியில். இங்கே வந்து நமக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் அஸ் இந்த லேம்பை வந்து டோட்டலாக பர்ன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இல்லைம்மா, ஒரு பலிக்கு இருக்கு. அதைத்தான் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, பலியில் போகிறது மிச்சம்லாம் ஆசாரியன் சாப்பிட்டுருவாருன்றோம். அப்படி இல்லை. ஏலிஸ் சன்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுங்க. அதனால தான் இதில் வந்து ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார், எது எது ஆசாரியம் அங்கே தொடலாம், எது எது ஆசாரியம் தொடக்கூடாது. ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு, அடுத்த ஆஃபர்ட்ரி போயிடுவோம். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் இது இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. நெக்ஸ்ட் கிரெயின் ஆஃபர்ட்ரி சாப்டர் 2. கிரெயின் ஆஃபர்ட்ரியில் வந்து, அதாவது கிரெயின் ஆஃபர்ட்ரின்னு சொல்கிறத விட செரல்ஸ், நீங்கள் என்னெல்லாம் விளையுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மொத்தத்தையும் கொட்டி எரிச்சிட மாட்டார். ஒரு கைப்பிடி, ரொம்ப ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்காக இருக்கார். மொத்த கோதுமையும் கொண்டு வந்து கொடுத்து மொத்த வீட்டையும் போட்டு நம்மால் கொளுத்தி விட்டாருன்னு வச்சுங்க, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கைப்பிடி மட்டும் எடுத்து இங்கே பண்ண மாட்டாங்க, இங்கே போயிடுவாங்க. இன்சென்ஸோட கலந்து அதை வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி அது என்ன பண்ணணும், பர்ன் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து ஹனி சேர்க்கக்கூடாது, ஈஸ்ட் சேர்க்கக்கூடாது. அது இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஹனி சேர்க்கக்கூடாது. ஏன் ஹனி சேர்க்கக்கூடாது? எல்லாமே இயற்கையாக கிடைக்கிறதா? ஹனி வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட்டை கொடுக்குது, அதோடைய ரியல் ஃப்ளேவர் போக வச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உப்பு சேர்க்கணும். அங்கே போட்டிருக்காரு தேன் சேர்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா வசனம்? அதில் தேன் சேர்க்கக்கூடாது, ஈஸ்ட் சேர்க்கக்கூடாது. ஆனால் உப்பு கரெக்டாக இருக்கணும். சால்ட் should be there. சால்ட் இருக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், அடையா தட்டி அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆஃபர். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து ஆசாரியர்கள். ஆமாம், கொண்டு வந்தவங்களுக்கு அதோட முடிஞ்சுது, வாசலே நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆசாரியர்கள் அதை வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ தே கேன் ஃப்ரீ டு டேக். ரைட். அடுத்தது வந்து
முதற் கனிகள், ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து ஆல்டரில் வச்சு எரிச்சிடாதீங்கப்பா சொல்கிறாரு. அவசரம் படிங்களேன் 12 மனசில் ஃப்ரூட்ஸை போட்டு எரிச்சு விட்டுறாதீங்க. அது எரிக்க வேண்டாம், அது வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்காரு அவங்க எதாவது. ஸோ அந்த கிரெயின் ஆஃபர்ட்ரி வந்து தேங்க்ஸ் கிவிங் தான். கிரெயின் ஆஃபர்ட்ரி தேங்க்ஸ் கிவிங், அவ்வளோதான். அது வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சால் மேபி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க கிரெயின் ஆஃபர்ட்ரி எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பிரசங்கத்துக்கு. ஸோ கிரெயின் ஆஃபர்ட்ரி வந்து டியூரிங் த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பீப்புள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட படைச்சிட்டு அவங்க கடவுளுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஸோ 10/1 எல்லாமே அதுதான். ரைட். அதுக்கு 14 பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணணும் எல்லாமே. ரைட். அதுக்கு அடுத்தது பீஸ் ஆஃபர்ட்ரி. பீஸ் ஆஃபர்ட்ரியும் ஆசாரியன் சாப்பிடலாம். பீஸ் ஆஃபர்ட்ரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆசாரியனுக்கு வந்து எந்தெந்த பார்ட்ஸ் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் போட்டிருக்கு. என்னென்ன பார்ட்ஸ் ஆசாரியன் எடுத்துக்கிறது, எந்தெந்த பார்ட்ஸு ஸோ எடுத்துக்க கூடாதுன்றதும் அங்கே இருக்குது. அதுவும் பார்த்து அவர் எடுத்துக்கலாம். பீஸ் ஆஃபர்ட்ரியுடைய நோக்கம் என்னன்னா, இதில் பாருங்க, பீஸ் ஆஃபர்ட்ரியில் ஆசாரியனும் சாப்பிடலாம், பீஸ் ஆஃபர்ட்ரியை கொண்டு வந்தவரும் சாப்பிடலாம், அவருடைய பார்ட்டும் அவர் எடுத்துக்கலாம். ஸோ 3 persons இன்வால்வ்ஸ்: காட், பிரீஸ்ட், பீப்புள், கம்யூனிட்டி. ஆரோனின் குமாரரும் சாப்பிடலாம், கொண்டு வந்தவரும் அதை எடுத்துக்கலாம், அவருடைய பங்கை அதை எடுத்துக்கலாம். ஆமா, சில பார்ட்ஸ் வந்து ஃபேட்டு, பிளட்டு அது யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் பேர்ன் ஆயிடணும். ரத்தம் வந்து ஆல்டருடைய இதில் வந்து அடிப்பக்கத்தில் அவங்க அதை ஊற்றிடுவாங்க. சரி, இது இவ்வளவு தான் நார்மல் ஆஃபர்ட்ரிஸ். இப்போ நார்மல் ஆஃபர்ட்ரியை தாண்டி அட்டோன்மெண்ட் ஆஃபர்ட்ரிஸ் 2 தான். அது ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்று வந்து சின் ஆஃபர்ட்ரி, இன்னொன்று வந்து கில்ட் ஆஃபர்ட்ரி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சின் அண்ட் கில்ட்? சின் ஆஃபர்ட்ரி, கில்ட் ஆஃபர்ட்ரி. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன? பாவம் பாவம் என்பது இங்க என்ன சொல்லி போட்டோம்னா லாவை மீறுறது, பைபாசிங் த லா. ரைட். கில்ட் unknowingly we have done something, unintentionally we have done something and we feel that we have committed a mistake. But அது வந்து அதான் ஓகே, பட் யூ ஆர் ரைட். பட் வந்து ஓ லாட் சொல்லி திங்ஸ். சின் வந்து பர்சனல் சொல்லிடுறாங்களா? ரெண்டுமே ஒன்றா தான் வருது திருப்பியும். ஆனால் ரெண்டும் ஒரு மைன்யூட், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் மைன்யூட்டாக நம்ம விளக்கம் கொடுக்கும்போது இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வயலேஷன், ஒரு பக்கம் அன்இன்டென்ஷனலாக பண்ணுறது. இந்த 2 தவிர மற்ற எதுக்குமே ப்ரொவிஷன் கிடையாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இங்கே வாங்க, 4:2 வாங்க, verse 4, chapter 4 verse 2. இஸ்ரவேல் புத்திரர் எடுத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமையினால் மீறி தான். அதனால ப்ரொவிஷன்லாம் இல்லை, இது அன்இன்டென்ஷனலாக பண்ணதுக்கு மட்டும்தான் இது ப்ரொவிஷன். ஸோ ஒருத்தரை வந்து அங்கே இருக்கக்கூடிய மோசஸோ இல்லை வேறு லீடர்ஸோ கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, ஆஃபர்ட்ரி கொடுக்க முடியாது. அதுக்கு அவங்க மோசஸை பார்க்கணும், பின்னால் ப்ரீஸ்டே பார்க்கணும். ப்ரீஸ்டே அதுக்கு முடிவு பண்ணுவார். ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஜீசஸ் ஏன் அந்த லெப்பரை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போய் நீ யார்கிட்ட போய் காட்டுன்னு சொன்னார்? ப்ரீஸ்ட் கிட்ட போய் காட்டுன்னு சொன்னார். ஏன்னா இந்த ஆஃபர்ட்ரி இங்கே செலுத்தலாமா செலுத்தக்கூடாதான்றதை யார் முடிவு பண்ணுவா? ப்ரீஸ்ட் தான் முடிவு. ப்ரீஸ்ட் எல்லார்கிட்டையும் வந்து இந்த ஆஃபர்ட்ரி வாங்கிட மாட்டார், எந்த ஆஃபர்ட்ரியும் வாங்கிட மாட்டார். ஏன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ப்ரீஸ்டோட லைஃபுக்கு தான் இப்போது அங்கே பிரச்சனை இருக்குது.
ஸோ ப்ரீஸ்ட் வந்து எந்த ஆஃபர்ட்ரியாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டியான்னு பார்ப்பார். அது இல்லைன்னா அந்த ஆஃபர்ட்ரி கொடுக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். ஆசாரியன் நம்மளை அலோவ் பண்ணிட்டார்னா நம்ம ஃப்ரீ, வி ஆர் ஃப்ரீ டு டூ தட். அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு, நீ போயிட்டு ஆசாரியன்கிட்ட போய் உன்னை காட்டி அவர் உனக்கு he has to give you certificate. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போக முடியும். வேற எந்த மெக்கானிசமும் அவங்க கிட்ட கிடையாது இதை விட்டா. அதை தான் பவுல் சொல்றாரு, அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு இது தேவைப்படலை அப்படின்றதுக்கு தான் பவுல் வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ ஏன் நமக்கு லா வேண்டாம் அப்படி சொல்றாருன்னா, நமக்கு we are in the இது நம்ம கிறிஸ்துவின் பிரமாணம், லா ஆஃப் கிரைஸ்ட் நம்ம இருக்கிறதுனால நமக்கு இது தேவையில்லை. பட் அன்னைக்கு அவங்களுக்கு வேற என்ன ப்ரொவிஷன் இருக்க முடியும்? கொஞ்சம் அவங்கள விட்டதுக்கே அவங்க ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவங்கள இப்போ கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடிங் பிரின்சிபல் அண்ட் மெத்தடாலஜி வேணும். அதுதான் இதுதான் அல்டிமேட்டுன்னு ஆண்டவரே சொல்லலை, அவரே சொல்லலை. பட் ஏதோ ஒரு மெக்கானிசம் இல்லைன்னா ஒரு டிசிப்ளின் என்ன பண்ணாது, வராது. பட் இதுதான் கம்ப்ளீட் 100% இல்லை. இதை விட பெட்டர் வரும்போது பால் சொல்றாரு, அது இப்போ தேவையில்லை. அதுக்கும் மேலே கிரைஸ்ட் நமக்கு இன்னொரு மெத்தடாலஜி கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு வி ஹாவ் எ பெட்டர் மெத்தடாலஜி. ஆனால் அதே நேரத்தில் அதையுமே நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோன்றது இப்போ நமக்கு வி ஹாவ் டு திங்க். ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, ரிப்பென்டன்ஸ் இல்லாமல், அதெல்லாம் ஜீசஸ் வந்தோடனே அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம், ஜான் த பேப்டிஸ்டும் ஜீசஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பென்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஃபர் ட்ரீஸில் உங்களுக்கு ஒரு சின்ன டேஞ்சர் இருக்குது, ரிப்பென்டன்ஸு தேவையில்லை, எனக்கு பதில் இந்த ஆடு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ரிப்பென்டன்ஸை பற்றி அவங்க பெருசாக என்ன பண்ணிக்கல, யோசிக்கல. பட் ஜீசஸோடைய இதுவே என்னன்னா, அவங்க டீச்சிங்கே ஃபஸ்ட்டு டீச்சிங்கே யூ ஹாவ் டு ரிப்பென்ட், அவ்வளோதான். ஸோ அதுதான் அங்கே வந்து பண்ணுறாங்க. பட் இதில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஷேடோவாக நம்ம எடுத்துக்க முடியும், பட் டைரெக்டாக நம்ம இதில் இருக்கிற மீனிங்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கடுத்தது கில்ட் ஆஃபர் ட்ரீ எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? சாப்டர் 5ல் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராசஸை பற்றி பார்ப்போம். verse 1. பொய் சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸிங். ஃபால்ஸ் விட்னஸிங், ஃபால்ஸ் விட்னஸிங் போது ஒரு சண்டை நடக்குது, அங்கே ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு he was there அப்படின்னு சொல்றாரு, அவர் சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆமாம் அவர் வந்து குற்றம் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு நான் செஞ்சது தப்பு அப்படின்னும் போது அதை ஆசாரியன்கிட்ட வந்து சொல்லி, அங்கே தான் அந்த கன்ஃபெஷன்லாம், யூ ஹாவ் டு கன்ஃபெஸ். இந்த ஆஃபர்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபெஷன் இருக்குது, நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணணும். பட் ரெசல்யூஷன் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லுவார். நீ போயிட்டு ஒரு ஆடை எடுத்துகிட்டு வாப்பா அப்படி சொல்லி அவர் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ இங்கே அப்புறம் ரெண்டாவது verse number 2. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்தது அப்படி இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 verses. verse 5 போயிடலாம். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும்போது தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு, அந்த அறிக்கை எங்க இடுவாரு? பிரீஸ்ட் கிட்ட தான் போய் சொல்லுவார். தான் செய்த பாவத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, ஸோ கன்ஃபெஷன் இஸ் தேர். நமக்கு இருக்க கன்ஃபெஷன், ஆமாம், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, அது we are confessing every week. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வந்து ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட். அங்கே அவங்களுக்கு நோ பிளாட்ஃபார்ம், நோ சச் பிளாட்ஃபார்ம் வாஸ் தேர். அப்போ அவங்களுக்கு என்ன அவைலபிள் ரிசோர்ஸஸ் இருக்குதோ அதில் தான் அவங்க செய்ய முடியும், ரைட்? மென்டலி எங்களுக்கு சுகமே இல்லைன்றது இந்த கில்ட் இருக்கிறதுனால என்னால் சந்தோஷமாக என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஸோ மென்டலி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அந்த கில்ட் எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். பட் ஃபிசிக்கலி மே ஆல் ரைட், பட் மென்டலி ஃபிசிக்கல் சமாதானம், அதான் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்க்கு கொண்டு போய்க்கலாம்.
சரி, இப்போ பலி. இது ரொம்ப மெட்டிகுலஸா பலி செலுத்தணும். இந்த சாக்ரிஃபைஸ் இஸ் வெரி மெட்டிகுலஸ். இதுக்கு முன்னாடி ஆஃபர்டியோடைய சிஸ்டம் கிடையாது. இப்போ பார்க்கலாமா கொஞ்சம் அதை? அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்துருங்க, சாப்டர் 4 வந்துருங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். சரி, பர்ன்ட் ஆஃபர்டி கூட சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு லீவைட் கிட்ட கொடுத்துட்டு ஓடிடலாம். லீவைட் இருப்பாங்க, ஆசாரியன் இருப்பார். யாரு அங்க பாரிஸ் பிரீஸ்டோ அவர்கிட்ட தான் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கோ. சாப்டர் 4 verse 3. அவர் என்ன பண்ணணும்னா, ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், அந்த இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம அதை சொல்றோம். இது என்னன்னா, அந்த டேபர்நாக்கிள் விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டா, ஹோலினஸ் ஏதாவது பண்ணிட்டா, ஆண்டவர் விஷயத்தை தப்பு பண்ணிட்டா, அதுக்கு தான் இது ப்ரொவிஷன்ஸ் மேக்ஸிமம். இன்டர்பர்சனல் ப்ராப்ளத்துக்குலாம் நம்ம பலி செலுத்த முடியாது. இன்டர்பர்சனல் ப்ராப்ளத்துக்கு லா இருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, இன்டர்பர்சனல் லா. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது எனக்கும் காடுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் இந்த லாலாம் அப்ளை ஆகும். மற்றபடி ஐயா நான் தெரியாமல் ஒருத்தரை நான் இது பண்ணிட்டேன், திருடிட்டேன், நான் ஏதோ செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு அதுக்கான தண்டனை கொடுக்கறது இங்கே கிடையாது. அது வெளியில் அங்கே என்ன லா இருக்கோ அது இருக்கு, மோரல் கோடு. இது ஹோலினஸ் கோட். இது பிட்வீன் காட் அண்ட் மை செல்ஃப். தட்ஸ் இட். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும்னா, அதை கொல்லணும். யார் கொல்லணும்? Who has to kill that cattle? யாரு? kill that animal. யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்க அது தலைமையில கை வைக்கணும். அவங்க தான் என்ன பண்ணணும்? கொல்லணும். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் பிளட் எடுப்பாரு. அந்த பிளட் அவர் கையில தேய்ப்பாரு. எடுத்துட்டு நேரா உள்ள ஆல்டர்ல போயிட்டு இந்த கொம்புல போய் என்ன பண்ணுவாரு? பூசுவார். ஏன் கொம்புல பூசுறாரு? ஆல்டர் ஹார்ன்ஸ், அந்த ஹார்ன்ஸ்ல போய் பூசணும். வை, போன வாரம் நம்ம கொம்பு பத்தி பார்த்தோம். அந்த கொம்பு எதை குடிக்குது? காட்ஸ் கிரேஸ், மெர்சி. அதனால தான் அந்த ஆல்டருடைய கொம்பை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. தற்காலிகமாக டெம்பரரி ரிலீஃப் ஹோல்டிங் தட் ஹார்ன். அப்போ அது கிரேஸ் ஆஃப் காட். அப்போ கடவுள் இவங்க செஞ்ச தப்பை அவர் என்ன பண்றாரு? காட் இவங்களுடைய சின்ன காடுடைய மெர்சியால, கிரேஸால அவர் மன்னிக்கிறாருன்றதை தான் அந்த கொம்பை போய் என்ன பண்றாங்க? பூசணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. அப்புறம் 7 முறை மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற ஆசரிப்பு கூடார, அதுக்கு தான் படம் வரைஞ்சிக்கணும். ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊத்திடணும். ரைட், ஓகே. அடுத்தது அதோடைய ஃபேட்டு, அது உள்ள இருக்கிற அந்த லிவர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து, இன்டெஸ்டைனு எல்லாத்தையும் எடுத்து அதை இந்த பலிபீடத்து மேல போட்டு, ஏன் உள்ள இருக்கிற பாட்டெல்லாம் பலிபீடத்து மேல போட்டு எரிக்க சொல்றாரு? சும்மா ஒரு சிம்பாலிசம். இந்த உள்ளத்தான் அத்தனை ப்ராசஸ் நடக்குது, பாவத்துக்கான ப்ராசஸ். ஸோ உள்ள இருக்கிற அத்தனை இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க போட்டு என்ன சொல்றாரு? பலி செலுத்திட்டு, ஆமா, அந்த காளையோடைய தோல், அதோடைய ஃப்ளஷ், ஹெட்டு, அதோடைய தைஸு, அதோடைய வேற இன்டெஸ்டைன் பார்ட்ஸ், அதோடைய சாணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு புறம்ப ஊருக்கு வெளியில போட்டு கொளுத்தணும். எப்படி? நல்ல ஒரு பயங்கரமான பீஸா இருக்குது. ஒரு பீஸை நம்ம நைஸா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு எடுத்து போக முடியாது. மொத்தத்தையும் என்ன பண்ணணும்? நல்ல லெக் பீஸா பார்த்து எடுத்துட்டு போறதெல்லாம் இல்லை, மொத்தத்தையும் கொண்டு போய் கொளுத்திடணும். ஏன்னா அது என்னது? பாவ நிவாரண பலி. கிறிஸ்து உங்களுக்காக பாளையத்திற்கு. ரைட், ஓகே. நம்ம திருப்பி இன்னைக்கு சாப்டர் 6 and 7, சாப்டர் 6 and 7 பிரீஸ்டோடைய டியூட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரீஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6:8 to 13 பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயரை அணையாம இருக்கணும். குறிப்பா 2 ஃபயர் அணையாம இருக்கணும். ஒரு ஃபயர் இந்த மெனோரா லைட், இது அணையக்கூடாது.
இது லேம்ப்பு, இதுக்கு ஆயில் ஊற்றி இந்த மெனோரா அந்த லேம்ப்பு 7 லேம்ப்ஸ் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆல்டர், இந்த பேர்ன்ட் ஆஃபர்ட்ரி கொடுக்கப்பட்ட பேர்ன்ட் ஆஃபர்ட்ரி பண்ணதில் அந்த பேர்ன்ட் அது வந்து டெய்லியுமே கொடுக்கணும். டெய்லியுமே பேர்ன்ட் ஆஃபர்ட்ரி நடக்கும். அந்த பேர்ன்ட் ஆஃபர்ட்ரி வந்து அதை ராத்திரி முழுசும் எரியணும். அதை ஒரு பார்ட்டு கூட மிச்சம் ஆகாத வண்ணமாக அது என்ன பண்ணணும், அது எரியணும். அது எரியறதா அதை மேக் ஷூர் பண்ண வேண்டிய வேலை வந்து ஆசாரியனுக்கு இருக்குது. இப்போ மழை வந்தாலோ ரெயின் வந்தாலோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அதை எரிச்சு தான் முடிக்கணும். அதுக்கு அவங்க அங்கே டியூட்டி, அதுதான் அவங்களுடைய வேலையே. அது அங்கே இருக்கு. வேற வேலையே இல்லை அவங்களுக்கு, அதான் வேலை. அவங்களுக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி டியூட்டி அந்த டேபர்நாக்கிள் இருக்கிறது தான் அவங்க டியூட்டி. தே ஹாவ் டு ஸ்டே தேர், அவ்வளோதான். ஒன்று. செகண்ட் வந்து 6:25 ஆசாரியன் 26 பலியை சாப்பிடலாம், ஆனால் எங்கே வச்சு சாப்பிடணும்? ஆசாரியன் எங்கே சாப்பிடணும் பாருங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பலி செலுத்தும் போது ரத்தம் வந்து நம்ம மேலே போடும், எஸ்பெஷலி பாவ நிவாரண பலி. அப்போது நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேவ் டு வாஷ் இட், ரைட்? ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஐ திங்க் எவ்ரிடே தே ஹேவ் டு வாஷ் தென். இல்லை எவ்வளோ பேர், 6 லட்சம் பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி, ஒரே டேபர்நாக்கிள் தான். எவ்வளோ பெரிய டியூட்டி இல்லை, ஒரு டியூட்டி ஷிஃப்ட் பேசிஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அந்த இது குக் பண்ண மண்பானதை என்ன பண்ணிடணும், யூ ஹாவ் டு பிரேக் த வெசல்ஸு. செப்பு பானையில் கழுவுனா உடைக்க முடியாது இல்லையா, அதை என்ன பண்ணிக்கணும், வாஷ் பண்ணிக்கணும். அப்போ நான் நினைக்கிறேன் அவங்க மண்பாண்டத்துக்கு போக மாட்டாங்க, செப்பு பாண்டத்துக்கு போயிடுவாங்க, ரைட்? அதுக்கு அடுத்தது வந்து ஆசாரியர் இல்லை, ஒன்லி மேல் மெம்பர்ஸ் தான் அதை சாப்பிடணும், ரைட்? அடுத்தது சாப்டர் 7 மறுபடியும் குற்ற நிவாரண பலிக்கு வந்து டீட்டெயிலாக அந்த குற்ற நிவாரண பலிக்கு அகைன் அவங்களுக்கு நமக்கு அங்கே வருது. அதில் 35க்கு அப்புறம் திரும்பவும் அவங்களோட டியூட்டிஸ் இருக்குது, ப்ரீஸ்டுடைய டியூட்டிஸ். ரைட், நம்ம இதோட நிறுத்திக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ரைட், இப்போ தியாலஜி ஒரு 2-3 தியாலஜி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்ரிஃபைஸ் இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக நமக்கு இருக்குது, 7 சாப்டரில் இருக்குது. இதோடைய நோக்கம் என்னென்னா, நோக்கம் நம்பர் 1, நெக்ஸ்ட் வீக் பர்பஸ், எய்ம். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ஆக்சஸ் டு காட். எழுதிக்கோவோம், மற்றது நம்ம நாளைக்கு அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹியூமன் ஆக்சஸ் டு காட். Because God is holy, unapproachable, so sacrifices opens the doorway. சாக்ரிஃபைஸ் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி சொல்லலாம். அதுதான் வந்து கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுது, ஓப்பன் பண்ணுது, ரைட்? சாக்ரிஃபைஸ் ஆஸ் கிரேஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்தது வந்து சாக்ரிஃபைஸ் மூலமா we can able to experience the presence of God, right? அப்புறம் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ப்ரீஸ்டோடைய ஹயரார்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. நெகட்டிவ்ஸ், ரைட்? நெகட்டிவ்ஸ் அண்ட் ப்ரீஸ்டோடைய ஹயரார்கி, கிளாஸ் டிவிஷன்ஸ், அப்புறம் வந்து பீப்புள் வந்து மீனிங்கை புரிஞ்சுக்கிறத விட ரிச்சுவல்ஸுடைய டாமினன்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ். என்ன சொன்னாலும் நம்ம இவ்வளோ நேரம் விளக்குறதெல்லாம் மீனிங் தான், ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து அந்த மீனிங் எடுப்பாங்களான்னு பார்த்தா அது ரொம்ப வெரி ரேர். ரிச்சுவல் தான் சடங்காக மாறிவிடும். இந்த 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 பலிகள் அத்தனையும் சடங்கா என்ன பண்ணிடும், மாறிடுச்சு, அவ்வளோதான். சரி, அடுத்தது பாசிட்டிவ்ல கம்யூனிட்டி சாலிடாரிட்டி, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்யூனிட்டி சாலிடாரிட்டி,
எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி 5:14 to 6:7. 5:14 to 6:7 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அடுத்தது சாக்ரிஃபைஸ் அப்படி சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ், பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் மோனோபோலி பவர், அதாவது கிங்கோடைய பவரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. நான் ஆண்டவருக்கு நேரடியாக எனக்கு செலுத்துறேன் அப்படின்ற மாதிரி. தட் வே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் த இம்பீரியல் பவர். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். எக்கனாமிக் பர்டன் நெகட்டிவ். எக்கனாமிக் பர்டன், மக்கள் மேல ஒரு எக்கனாமிக் பர்டன் வந்துருது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் நெகட்டிவ். ஓசியா 6:6 வீட்டில் போய் படிங்க. ஓசியா 6:6, ஐசாயா 1:11 to 17 உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன். ஐசாயா 1:11 to 17. அபியூஸ் ஆஃப் பவர். 1 Samuel 2:12 sons of Eli. அபியூஸ் ஆஃப் பவர் நெகட்டிவ்ஸ். ஸோ ப்ராக்கெட்டில் நெகட்டிவ் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ப்ரேயர் பண்ணிடுறேன். க்ளோஸ் வித் ப்ரேயர். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வந்து இந்த சாக்ரிஃபைசஸை குறித்து பார்க்க, அதனுடைய இறையியல் கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக நாங்கள் அவைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.